As I was meditating Daniel chapter 1 verse number 9, ஒன்பதாம் வசனம் தானியேல் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தானியேல் அந்த பாபிலோன் இடத்துக்கு ஆஹ், ஒன்றும் தெரியாத ஒரு ஃபாரினரா அவர் போயிருக்கிறார். அங்க என்ன நடக்குது என்று அவருக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்ம சம்டைம்ஸ் நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு திகில் இருக்கும். வில் பி வெரி ஆங்ஷியஸ். ஓ ஐம் கோயிங் டு அ நியூ காலேஜ் ஒரு நியூ ஸ்கூல் ஒரு நியூ ஜாப், இல்லைன்னா ஒரு புது நெய்பர்ஹுட். இங்க எப்படி என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா, என்னை வெறுப்பாங்களா, என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய கலக்கமான காரியங்கள் நம்ம மனசுல போறோம். அந்த மாதிரி நீங்க புதுசா போறீங்க என்றால் இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கேன்னா, தானியேலுக்கு அந்த தானியேல் பிரதான தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபேவர் அண்ட் குட்வில், பட் ஐ லைக் வாட் இட் சேஸ் இன் NLT. இட் சேஸ் he found respect and affection. வாவ்! ரெஸ்பெக்ட்னா மரியாதை, அஃபெக்ஷன்னா ஒரு அன்பு, ஒரு பாசம், அந்த மாதிரி. ஸோ கர்த்தர் அந்த தானியேலுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து, அவர் போன இடத்துல அவர் ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். ஆனா அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. நிறைய நேரத்துல நம்ம தயவுக்கு மட்டும் நம்ம ஜெபிப்போம், கர்த்தாவே எனக்கு தயவை தாரோம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம் என்றால், எனக்கு அவங்க என்னைய பார்த்து மதிக்கட்டும், எனக்கு மரியாதையை கொடுக்கட்டும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க போகும்போது, அவருடைய பரிசுத்த பிரசன்னம் உங்களோட கூட இருக்கும்போது, பிறர் உங்களை பார்க்கும்போது they will show respect and affection to you because of the presence of the Lord that is inside you. Hallelujah. Shall we claim this verse? இந்த வசனத்தை உரிமை பாராட்டிக் கொள்வோம். பயப்பட வேண்டாம். God is with you. அழகாக உங்களுக்கு காரியங்களை அவர் தெளிவாய் எடுத்து காமிப்பார். Shall we pray? ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இப்பொழுது இந்த வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறோம். தானியேலுக்கு எப்படி நீர் மரியாதையை கொடுத்தீங்க, யூ கேவ் ஹிம் ரெஸ்பெக்ட் டு ஃபாதர் காட் அண்ட் ஆல்சோ ஃபேவர், தயவு, குட்வில், நல்ல ஒரு செய்தி கர்த்தாவே. அவருக்கு எங்க சென்றாலும் அந்த பெரிய சீஃப், பெரிய இதுல ஹெட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த தயவை கொடுத்தீங்க. அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஐ ப்ரே அண்ட் ஐ டிக்ளேர் ரெஸ்பெக்ட். யாரெல்லாம் இவங்களை மதிக்காம இவங்களை கர்த்தாவே அவதூறாய் பேசியிருக்கிறாங்களோ அவங்க மத்தியிலும் let them get the respect because they are your children, Lord. அவங்க கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலையும் கர்த்தாவே, அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, as they go to school or college, Lord, let everyone around them experience and feel the presence of God in them, oh Father God, and let them give them the favor of God. தயவு முன் செல்லட்டும், குட்வில் முன் செல்லட்டும், affection முன் செல்லட்டும், ரெஸ்பெக்ட் முன் செலுத்தும். எதையை குறித்து அவங்க பயப்படாமல் சந்தோஷமாக இந்த நாளை முடிக்க முடியாது கிருபை தாரும். நீர் போக்கியும் வரத்தையும் நீர் ஆசீர்வதியும் பத்திரமாக ஒவ்வொருவரையும் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We give you all the glory. We ask this prayer in the name of Jesus. Amen and amen. Daniel 1:9 is yours. Respect and favor. Amen and amen.